உமன்ஸ் வெல்னஸ்ல முக்கியமான ஒரு பொருள் தான் இம்யூனோ 3+. என்ன அது இம்யூனோ 3+? இந்த ஸ்கிரீன்ல நீங்க ஒரு போட்டோ பாப்பீங்க. அது மனிதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா? டைஜஸ்டிவ் சிஸ்டம். என்னுடைய ஒரு ஆயுர்வேத மருத்துவ நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவரிடம் வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகிட்டையும் அவர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் 3. அவர் சொல்றார், வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களுடைய செரிமானம் எப்படி இருக்கு? 2வது, உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கு? 3வது, உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் இருக்கிறதா? இந்த 3 முக்கியமான கேள்வி ஒரு ஆயுர்வேத டாக்டர் தன்னுடைய நோயாளி கிட்ட கேட்பாராம். அதுல அவர் சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மனித உடல்ல செரிமானம் சொல்லக்கூடியது மிக மிக முக்கியங்க. அதுக்காகவே நமக்கு ரொம்ப தேவை, சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க ஜடராக்னி, அதாவது டைஜஸ்டிவ் ஃபயர். அந்த மாதிரி நம்ம உண்ணும் உணவு எல்லாமே டைஜஸ்டிவ் ஃபயர்னால, ஜடராக்னியால செரிமானம் ஆகும் போதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து சரியான சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கும். அந்த சரியான சத்துக்கள் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அந்த நபர் நோய் வாய்ப்பட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் ஆனது 4 விதத்தில் இருக்குன்னு ஆயுர்வேதத்துல சொல்றாங்க. ஆயுர்வேதாவில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் செரிமானம். செரிமானம் சரியா இல்லாவிடில் நம்ம உடலுக்கு தேவையான எந்த சத்துக்களுமே நம்ம உண்ணும் உணவிலிருந்து கிடைக்காதுங்க. அந்த மாதிரி 4 விதமான ஜடராக்னி நம்ம உடம்புல இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? 1 சமாக்னி, விஷமாக்னி, மந்தாக்னி அண்ட் தீக்ஷாக்னி. இந்த மாதிரி 4 விதமான அக்னி இருக்குதாமா டைஜஷன் நடக்கிற சிஸ்டத்துல ஆயுர்வேதம் சொல்லுது. அதுதான் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சமாக்னின்னு சொன்னா பேலன்ஸ்டு டைஜஸ்டிவ் ஃபயர். 2வது விஷமாக்னி, அதாவது இரகுலர் டைஜஸ்டிவ் ஃபயர். 3வது மந்தாக்னி, மந்தாக்னின்னு சொன்னா ஸ்லோ டைஜஸ்டிவ் ஃபயர். அடுத்தது தீக்ஷாக்னி, தீக்ஷாக்னி சொன்னா ஹைப்பர் டைஜஸ்டிவ் ஃபயர். இந்த மாதிரி 4 விதமாக ஒரு மனிதனோட உடம்புல செரிமானம் நடக்குதுங்க. ஆயுர்வேதாவுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆமம்னு அதுக்கு பேருங்க. ஆமம்னு சொன்னா என்ன? விஷம். அதாவது சரியாக ஊட்டச்சத்து இல்லாத விஷமயமான உணவுகள் நம்ம உண்ணும் போது டைஜஷன் பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி வரும்? அதுல முக்கியமா ஆயுர்வேதாவுல நிறைய காரணங்கள் சொல்றாங்க. விஷமயமான உணவுகள் என்னென்ன, எதெல்லாம் சாப்பிடும்போது விஷமாக மாறுகிறது, எதெல்லாம் உணவு தவிர்க்க வேண்டி இருக்கு, எந்த உணவு எப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் ஆயுர்வேதாவுல முக்கியமா சொல்லுதுங்க. அதுல பாத்தீங்கன்னா எதிர் உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேதம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லுதுங்க. இந்த காலத்துல அது எத்தனை பேர் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பா அந்த எதிர் உணவுகள் உண்ணும் போது நமக்கு ஜீரண கோளாறு, டைஜஷன் ப்ராப்ளம் நிச்சயமா வரும். என்ன எதிர் உணவுகள்? அதாவது 2 சேராத உணவுகள் ஒன்னா சேர்த்து உண்ணும் போது அது உடல்ல போய் விஷமாக மாறும். அந்த மாதிரி ஆயுர்வேதாவில நிறைய உணவுகளை சொல்றாங்க. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பால் புளிப்பு சேர்ந்த எந்த உணவுனுடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதாவது பால் புளி, பால் ஆரஞ்சு, பால் லெமன், இந்த மாதிரி புளிப்பு தரக்கூடிய எந்த பொருளுடன் சேர்த்தும் பால் சாப்பிடக்கூடாது. மீறி சாப்பிட்டோமானால் நிச்சயமாக அது உடல்ல விஷமாக மாறுங்க. அடுத்தது என்னது? பால் மீன். எதிர் உணவுகளில ரொம்ப முக்கியமான ஒரு உணவு தான் பால் மீன். பாலுடன் சேர்த்து மீன் ஒருபோதும் சாப்பிடக்கூடாதுங்க. அடுத்தது பாலுடன் சேர்த்து தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல தயிருடன் சேர்த்து சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்க. இது சாப்பிட்ட உடனே எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நான் சாப்பிட்டு இருக்கேனே, எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த எதிர் உணவுகளானது சாப்பிட்ட உடனேயே அது நமக்கு தெரியாதுங்க. அதோட பக்க விளைவுகள் அது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த விஷத்தன்மையானது நம்ம உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா தாக்கி சில வருடங்கள் தாண்டும் போது நிறைய பிரச்சனைகள்ல அது கொண்டு போய் விடுங்க. அந்த மாதிரி இந்த ஆமம் சொல்லக்கூடிய எதிர் உணவுகள் உண்ணும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வயிற்று வலி. அதே போல நாக்குல நீங்க இந்த ஸ்கிரீன்ல இந்த பிக்சர்ல பாப்பீங்க, நாக்கு மேல இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு வெள்ளை கலர் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க உடனடியா அப்ப புரிஞ்சுக்கணும், சரியாக செரிமானம் எனக்கு இல்ல. அதே மாதிரி சரியான செரிமானம் இல்லாதவங்களுக்கு, இந்த ஆமம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குங்க. சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சரியான செரிமானம் நடக்கல, நான் உண்ட உணவு என் வயிற்றுக்குள் விஷமாக மாறி இருக்குங்கிறது அந்த நிமிஷத்துல நாம புரிஞ்சுக்கணும். அதே போல எப்ப பார்த்தாலும் ஒரு மந்தமா இருப்பாங்க,
எந்த எனர்ஜியுமே இல்லாம இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நாம சாப்பிட்ட உணவு நம்ம உடல்ல விஷமாக மாறி இருக்கு, அது சரியாக செரிமானம் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இந்த செரிமான பிரச்சனைக்கு, இந்த வயிற்று சம்பந்தமான கோளாறுகளுக்கு முற்றிலும் தீர்வளிப்பதற்கு ஆயுர்வேதாவுல முடியும்னு உலகம் ஃபுல்லா அறிந்த ஒரு உண்மை. அந்த மாதிரி செரிமானத்தை சரி செய்வதற்கான ஒரு முக்கியமான ஆயுர்வேத மருந்து தான் திரிஃபலாதி சூர்ணா. ஆயுர்வேதாவில சொல்லுவாங்க திரிஃபலாதி சூர்ணா. திரிஃபலாதி சூர்ணா என்ன? த்ரீஃபலானா 3 பழங்கள். உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதான்னு சொன்னா ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய மருந்துகள் உற்பத்தி செய்வது செடியில் இருந்துதான். அந்த செடியோட வேறு அல்லது இலை அல்லது தண்டு அல்லது பூ அல்லது பழம் இல்லையா, அல்லது கனி. இந்த மாதிரி அந்த மாதிரியான ஹெர்பல் பயன்படுத்தி தான் ஆயுர்வேதாவில ஒவ்வொரு பொருளும் தயாரிக்கிறது. அந்த மாதிரி ஆயுர்வேதாவிலேயே பழங்களில சிறந்த பழங்கள் 3ங்க. ஆயுர்வேதம் சொல்லுது, ஆயுர்வேதாவிலேயே சிறந்த பழங்கள் 3. அந்த சிறந்த 3 பழங்களால் தயாரிக்கப்பட்ட பொருள் தான் திரிஃபலாதி சூர்ணா, அதாவது எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய இம்யூனோ 3+. ஆயுர்வேதாவிலேயே சிறந்த 3 பழங்கள், 1 கடுக்காய், 2 நெல்லிக்காய், 3 தாண்டிக்காய். இந்த 3 பழங்களை கொண்டுதான், இந்த 3 கனிகளை கொண்டுதான் இம்யூனோ 3+ சொல்லக்கூடிய நமது அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய, செரிமானத்தை சரி செய்யக்கூடிய பொருளாக விளங்குகிறது. இனி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கனிக்கும் அதனுடைய தனி சிறப்பு இருக்குங்க. எதனால ஆயுர்வேதாவிலேயே சிறந்த பழங்கள் இந்த 3 பழங்கள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? நிச்சயமாக காரணங்கள் இருக்கிறது. அதுல முதல் கனி நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த கனிதான் நெல்லிக்கனி. நெல்லிக்கனியானது ஆயுர்வேதத்துல கிட்டத்தட்ட நிறைய ஆயுர்வேத பொருட்களை பயன்படுத்தக்கூடிய கனிதான் நெல்லிக்கனி. நெல்லிக்கனி வைட்டமின் சியோட பெரிய ஒரு சோர்ஸுங்க. வைட்டமின் சி எதுக்காக உதவுகிறது? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்காக உதவுகிறது. இன்னைக்கு நீங்க அனைவருமே அறிந்த விஷயம்தான், COVID-19 சொல்லக்கூடிய மாபெரும் அச்சுறுத்தல் தரக்கூடிய வைரஸ் ஆனதை கட்டுப்படுத்துவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம் என்று அனைவரும் சொல்லக்கூடிய இந்த காலத்துல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் தான் நெல்லிக்காய். மற்றும் நெல்லிக்காயோட தன்மைகள் என்ன? இதுல ஹை ஃபைபர் இருக்குங்க. அதாவது ஆயுர்வேதாவில மலக்கிரியான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்படி நம்ம உடல்ல உணவு உண்ணுகிறோமோ, அது செரிமானம் ஆகுறோமோ, அதே போல முக்கியம் தாங்க செரிமானம் ஆன பிறகு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே செல்வது அப்படிங்கிறது. அதுக்கு பேரு தான் மலக்கிரியா. அந்த மலக்கிரியா சரியாக இருப்பதற்கு ஃபைபர் தேவை, நார் சத்துக்கள் தேவை. அந்த மாதிரி நார் சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பொருள் தான் நெல்லிக்காய். அது டயபெட்டிக், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது. அதே போல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் செயல்படுகிறது. அதாவது வயதான தோற்றத்தை குறைத்து இளமையான தோற்றத்தை கொடுப்பதற்கு இந்த நெல்லிக்காய்க்கு அற்புதமான சக்தி இருக்குங்க. அடுத்த முக்கியமான கனி, அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுக்காய். கடுக்காய்ன்னு சொல்லக்கூடியது கிங் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுறாங்க ஆயுர்வேதத்துல. கிங் ஆஃப் டிசீஸ் என்ன? அதாவது நோய்களை கொல்லக்கூடிய ராஜா தான் கடுக்காய்னு ஆயுர்வேதம் சொல்லுதுங்க. என்ன காரணம்? எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கப்பாசிட்டி இந்த கடுக்காய்க்கு இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுங்க. என்ன கடுக்காய் அப்படி என்ன செய்யுது? கடுக்காய் நமக்கு முக்கியமாக செரிமானத்தை சரி செய்யுதுங்க. முதல்ல நாம கூறினது போலவே செரிமானம் சரியாக இருந்தால் உடம்பில் எல்லா செயல்பாடுகளும் சரியாக மாறிவிடும். அந்த செரிமானம் சரி செய்வதற்கு கடுக்காய் மிக முக்கியமாக செயலாற்றுகிறது. அதே போலதான் அது ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. அதுவும் அந்த நார்ச்சத்தானது அதிகமா இருக்கிறதுனால டைஜஷனும் மலம் கழித்தலும் மிக அருமையாக நடக்கும். அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான திறமையும் இந்த கடுக்காய்க்கு இருக்குங்க. அடுத்தது 3வது முக்கியமான கனி தாண்டிக்காய். அந்த தாண்டிக்காய் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல விபீதகின்னு சொல்லுவாங்க. விபீதகின்னு அப்படின்னா என்ன? நோய் பார்த்தாலே பயப்படக்கூடியதுக்கு பேரு தான் விபீதகி. அப்படின்னா என்ன? இந்த பொருளை பார்த்தா நோய்கள் பயப்படுமா? அப்படி என்றால் இந்த பொருள் ஒரு நோயாளிக்கு கொடுத்தா அந்த நோயை அந்த உடலை விட்டு ஓட்டுவதற்காகவே திறமை இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காய் தான் தாண்டிக்காய். இந்த தாண்டிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடல்ல அதிகமாக வளர்க்குது. இந்த 3 சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான கனிகளும் நம்ம உடல்ல செய்யக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு. அதுல முக்கியமாக 3 பொருளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். என்ன சக்தி அது? 3மே, இந்த 3 கனியுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இன்னைக்கு
எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல முதல் பொருளாக முக்கியமான பொருளாக 2வது நாளிலேயே இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த பொருளை பத்தி சொல்வதற்கான முக்கியமான காரணம் இதுதான். நிச்சயமா ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு உலகில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இன்றைக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள் தாங்க நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் இம்யூனோ 3+. சரி, இந்த இம்யூனோ 3+ சொல்லக்கூடிய இந்த பொருளினுடைய ஆயுர்வேத பொருளினுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்ம வயிற்று சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இம்யூனோ 3+ உதவுகிறது. அதே போல நம்மளுடைய முதலே நாம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மலக்கிரியான்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மலக்கிரியா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த மலம் கழித்தல் ரெகுலரா இருக்காதுங்க. சில பேருக்கு சாதாரணமா மலம் எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ரொம்ப கவனம் தேவை. அதாவது மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் ஆயுர்வேதாவை பொறுத்த வரையில ரொம்ப முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள்ங்க. என்னது? ஒண்ணு மலச்சிக்கல், இன்னொன்னு மனச்சிக்கல். இந்த மனச்சிக்கல் வந்தால் மலச்சிக்கல் வரும், மலச்சிக்கல் வந்தால் மனச்சிக்கல் வரும். அந்த மாதிரி சரியான டைஜஷன் நடக்கல என்றால் சரியாக மலம் கழித்தல் நடக்காது. சில பேருக்கு நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்க முடியும், சில பேரு 2 நாள் 3 நாள் ஏன் வாரத்துக்கு 1 நாள் மட்டுமே மலம் கழிக்கக்கூடிய நபர்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியாக மலம் கழிப்பதற்காக நம்முடைய பொருள் உதவுகிறது. அடுத்தது மொத்தத்திலேயே சொல்ல போனா நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வாயில் இருந்து அடுத்ததாக மலத்வாரம் வரையிலான எல்லா பங்கனையும் சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இம்யூனோ 3+க்கு இருக்குங்க. அடுத்தது கண் பார்வைக்கு மிகப்பெரிய உதவிகரமான பொருளுங்க இம்யூனோ 3+. அடுத்தது நம்முடைய குரல் வளத்துக்கும் கண் பார்வைக்கும் சிறந்த வேலையை இம்யூனோ 3+ செய்கிறது. அடுத்தது இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பொருள் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டீர்களானால் அதுதான் மிக யூனிக்கான ட்ரிச்சுரேஷன் ப்ராசஸ் படிதான் நம்முடைய இம்யூனோ 3+ உருவாக்கப்படுதுங்க. அந்த மாதிரி ட்ரிச்சுரேஷன் மெத்தட் மூலமாக உருவாக்கி அதை கேப்சூல் வடிவில நமக்கு தர்றாங்க. அதுவே மிகப்பெரிய உதவிகரமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோளாறு தான் கண்புரை நோய்னு சொல்லுவாங்க, கேட்ராக்ட். இந்த கேட்ராக்ட் நோய்க்கு எதிராக மிக சிறப்பாக நம்முடைய இம்யூனோ 3+ செயல்படுதுங்க. இன்னொன்னு பைல்ஸ், மூலம்னு சொல்லக்கூடிய உடல் கோளாறுக்கு இம்யூனோ 3+ மிக சிறந்த பொருளாக இங்க செயல்படுதுங்க. இம்யூனோ 3+ஓட சிறப்புகள் என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக யாருக்கெல்லாம் நம்முடைய இம்யூனோ 3+ ரெக்கமெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? நாம முதல்ல கூர்னது போலவே சரியான டைஜஷன் நடக்காதவங்க, கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, அதே போல அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல சரியாக முதல்ல நாம சொன்ன மாதிரி மலம் சரியாக கழிக்க முடியாதவங்க, மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே போல எங்கேயாவது வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க, சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு வயிற்றுல கோளாறுகள் ஏற்படும். அந்த மாதிரி வயிற்று கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இம்யூனோ 3+ மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குங்க. இன்னொன்னு முதல்ல நாம பேசின மாதிரியே கேட்ராக்ட், கண்புரைன்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதே போல ஃபேமிலியில யாருக்காவது கண்புரை நோய் இருக்கு, அது மூலமா பாதிக்கப்படுறாங்க, எனக்கு அந்த கண்புரை நோய் வராம இருப்பதற்கு, கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு இம்யூனோ 3+ கண்டிப்பா நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லி தைரியமாக இந்த பொருள் சாப்பிடலாங்க. அடுத்தது இந்த பொருள் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு, அதையும் பார்க்கணுமா இல்லையா? யாருக்கு கொடுக்க கூடாது என்பது ரொம்ப முக்கியம். தவறான நபர்களுக்கு நம்ம பொருள் கொடுத்தோமானால் நம்முடைய அருமையான பொருள் தவறான பொருளாக மாறிவிடும். அதனால் யாருக்கு கொடுக்க கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி மிக மல கழித்ததுல மலச்சிக்கல்ல ரொம்ப அவதிப்பட்டு இருக்கக்கூடிய, நான் சொன்ன மாதிரியே வாரத்துக்கு 1 நாள் தான் மலம் கழிக்க முடியுது, அதுவும் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் அந்த மலம் கழிக்க முடியுது, ஹாஸ்பிட்டல் போனா மட்டும்தான் மலம் கழிக்க முடியுது அப்படிங்கிற சிவியரான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்முடைய பொருள் ரெக்கமெண்ட் செய்யாதீர்கள். அடுத்தது கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண்புரை நோய் கண் முற்றிலும் பார்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா இது ரிகவர் ஆகி வரும் சொல்லி கேரண்டி சொல்லி நம்ம பொருள் கொடுக்காதீர்கள். ஏன்? தவறான நபர்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பொருள் செயல்படவில்லை என்றால் மொத்தத்திலேயே எலிமெண்ட்ஸ் வெல்னஸே சரியில்லை, நீங்க கொடுத்த எந்த பொருளும் சரியில்லை அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லுவாங்க. அதனால தவறாக யாருக்கும் இது கொடுத்து விடக்கூடாது. கண் பார்வை முற்றிலும் பாதிக்கப்பட்டவருக்கு உங்க கண் பார்வை திரும்பி வரும் என்று சொல்லி கொடுக்காதீர்கள், அது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும். அடுத்தது டயபெட்டிக் ரெட்டினோபதினு சொல்லக்கூடிய
சர்க்கரை நோய் வந்த பிறகு கண் பார்வை பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. சர்க்கரை நோய் வந்த பிறகு கண் பார்வை பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக கண் பார்வையே முற்றிலும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக நம்ம பொருள் தவறாக கொடுத்து விட வேணாம். மற்றபடி யாருக்கு வேண்டுமானாலும் தைரியமாக ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இம்யூனோ 3+. இம்யூனோ 3+ஓட இன்னும் சிறப்பான அம்சங்கள் சிலது என்னவென்று பார்ப்போம். பாருங்க, சாதாரணமா இம்யூனோ 3+ சொல்லக்கூடிய நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் திரிஃபலாதி சூர்ணா. இந்த திரிஃபலாதி சூர்ணா வெளியில மார்க்கெட்லயும் கிடைக்குங்க. இம்யூனோ 3+ங்கிற பேர்ல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்லயும் கிடைக்குங்க. என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரிஃபலாதி சூர்ணா நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் மூன்றுமே ரஃபா எடுத்து பவுடர் பண்ணி கொடுத்திருப்பார்கள். அது சரியாக அந்த பவுடரை நம்மளால சாப்பிட முடியாது. சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. 2வது 3 to 6 கிராம் வரைக்கும் ஒருத்தர் சாப்பிட்டா தான் அவர் உடல்ல அது சரியாக செயல்படும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது பவுடர் வடிவத்துல தான் இருக்கும். அந்த பவுடர் வடிவத்துல நம்ம அதை சாப்பிடும் போது நிறைய நபர்களுக்கு அது சாப்பிட்டு உள்ள போகாம வெளியே வருவது நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பவுடர் வடிவத்துல அதை சாப்பிடும் போது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பவுடரை அதிக நாள் எடுத்து வைக்கும் போது அது கெட்டு போயிருதுங்க. இதுக்கு என்ன வழி? இதை என்ன பண்ணலாம்? டாப்லெட் வடிவில, மாத்திரை வடிவில செய்யலாம். மாத்திரை வடிவில செய்யும் போது என்ன பிரச்சனை வரும்? அங்கேயும் பிரச்சனை இருக்குங்க. 3 to 6 கிராம் வரையிலான மாத்திரையா செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு 6 to 8 வரைக்கும் டாப்லெட்டை ஒரு நபர் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துடும். 8 டாப்லெட் 2 வேளை சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு மனிதரால ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காகவே முதல் முறையாக, ரொம்ப பெருமையாக சொல்ல முடியுங்க, முதல் முறையாக அனைத்து நபர்களுக்குமே மிக சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ட்ரிச்சுரேஷன் மெத்தட்ல உருவாக்கக்கூடிய இம்யூனோ 3+ கேப்சூல் வடிவில நமக்கு தரக்கூடிய முதல் நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்.